ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் மாம்ஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸை வச்சு 3 டிஷ் பண்ண போகிறோங்க. இது ஒரு சேலம் ஸ்பெஷலுங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டிஷ்ஷோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. தட்டுவடை, பீட்ரூட், கேரட், எலுமிச்சம்பழம் ஒன்றுங்க, ஒரே ஒரு 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரே ஒரு ஆனியன். இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கேரட்டையும் பீட்ரூட்டையும் தோலை எடுத்து நாம் துருவிக்கணுங்க. துருவிக்கிட்டு வெங்காயத்தை ரொம்ப சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியாச்சுங்க. அடுத்தது கேரட்டையும் நல்லா சன்னமாக துருவி வச்சுருக்கோம், பீட்ரூட்டையும் துருவி வச்சுருக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி போட்டோம்னா அது நம்ம வாயில் விழும், ரொம்ப காரமாக இருக்குங்க. அதனால் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வரோம். லெமன் ஒன்று புளியறதுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறதுன்றது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சது எல்லாத்தையுமே ஒன்றா பவுலில் சேர்த்திடலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட், பச்சை மிளகா அரைச்சது, அடுத்தது வெங்காயம், இது எல்லாத்தையுமே நாம் ஒரு பவுலில் சேர்த்திடலாங்க. இது பவுலில் போட்டுட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு பவுலில் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தியாச்சு. கையில் கலந்தாலும் பரவாயில்லைங்க, கரண்டியில் கலந்துக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள். அடுத்தது இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு நாம் சால்ட்டு சேர்த்திக்கணுங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் கையிலேயே நல்லா கலருங்க. இப்போ நம்ம லெமன் 2 பழம் ஒரு பழத்தை 2 பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு தேவையான அளவு சாரம் இருந்தால் போதும். ஒரு பழத்தில் நிறையா சாரம் இருக்கும். அதனால் நம்ம அரை பழம் புழிஞ்சாவே நம்மளுக்கு சரியாக போயிடுங்க. இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதோட லெமனை சேர்த்து புழிஞ்சிடலாங்க. இப்போ லெமன் புழிஞ்சிட்டு நம்ம இதை ஒரு டைம் கலந்துடலாம். கலந்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு புளிப்பு, காரம் ஏதாவது பத்தலைன்னா நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மிக்ஸை வச்சு தாங்க நம்ம 3 டிஷ்ஷு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம்ன்றது நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸ் ஒரு பவுலில் வச்சுருக்கோங்க. தட்டு வடை எல்லாத்தையும் ஒரு தட்டில் நம்ம அடுக்கி வச்சுருக்கோம். இந்த தட்டு வடையில் நம்ம தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி எதாக இருந்தாலும் நம்ம இந்த தட்டு வடையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஆனால் நான் இப்போ வெங்காய ஊறுகாய், அதாவது வீட்லேயே செஞ்ச வெங்காய ஊறுகாய் இந்த தட்டு வடையில் நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் நல்லா தடவி, நல்லாவே தட்டுவடை ஃபுல்லாகவே தடவி இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ண மாதிரியே எல்லா தட்டு வடையிலையுமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ ஊறுகாய் போடுறேன்னு பார்க்காதீங்க. இது வீட்லேயே செஞ்சனால, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சனால காரம் இருக்காதுங்க. அவ்வளோவும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் போட்டு பண்ணுறது. தட்டில் இருக்கிற எல்லா தட்டு வடைக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம தட்டில் இருக்கிற எல்லா தட்டு வடைக்கும் ஊறுகாய் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மிக்ஸை வச்சுக்கலாங்க. நான் மீடியமாக அந்த மிக்ஸ் எடுத்து தட்டுவடியில் வைக்கிறேன். நீங்கள் இதோட கம்மியாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தட்டுவடியில் எல்லா தட்டுவடிக்குமே இந்த மிக்ஸை வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸை நம்ம எல்லா தட்டுவடிக்கும் வச்சுட்டோங்க. இந்த மிக்ஸை வச்சு நம்ம இன்னும் 2 டிஷ்ஷு எப்படி பண்ண போகிறோன்ற பின்னாடி பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஷ்ஷை தட்டுவடையை எல்லாத்தையும் வச்சாச்சு. இந்த தட்டுவடை எல்லாத்தையும் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே இன்னொரு தட்டுவடையை வச்சு மேலே மூட போகிறோம். இப்போ நம்ம எம்மி தட்டுவடை செட்டு ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம சும்மா வெஜிடபிள்ஸ் மட்டும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்கங்க.
இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா வெஜிடபிள்ஸும் உள்ளே போன மாதிரி அவங்களுக்கு இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக தட்டுவடை செட்டு ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம செகண்ட் டிஷ்ஷை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நம்ம பவுலில் பொரி போட்டுக்கலாங்க. இந்த பொரி வந்துங்க நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்குங்க. அப்பப்போ கலந்துக்கோங்க, இல்லைன்னா பொரி வந்து சீக்கிரமாக நமுத்திடுங்க. நான் இந்த பொரி வந்து 2 பேருக்கான அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேங்க. இந்த பொரி நம்ம 2 பேருக்கு போட்ட பின்னாடி இதில் நம்ம கோக்னட் ஆயில் ஊற்றணுங்க. கோக்னட் ஆயில் வந்து நம்ம செக்கில் ஆட்டின கோக்னட் ஆயிலாக இருந்தால் நல்லா இருக்குங்க. வேறு எந்த பிராண்டடாக ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஸ்மெல் வரும், நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காதுங்க. அதே நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஊற்றுனீங்கன்னா கூட சாப்பிட நல்லா இருக்காது. கோக்னட் ஆயிலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கோக்னட் ஆயில் போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச மிக்ஸை வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொரிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் தான் போடுவேன். 2 பேருக்கான அளவுக்கு அது கரெக்டாக இருந்தது. நீங்கள் இப்போ கலந்து பார்த்துட்டு அது காரம் சரியாக இருக்கா பொரிக்கு, இல்லை இன்னும் நம்மளுக்கு வேணுமா, டேஸ்ட்டுக்கு வேணுமான்னு பார்த்துட்டு கடை எக்ஸ்ட்ரா போட்டு கடை கலந்துக்கலாங்க. இந்த மிக்சர்லேயேங்க மாங்காய் துருவி போட்டுக்கிட்டே இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது கூட இன்னும் வேறு என்ன சேர்த்தலான்னு பார்த்தீங்கன்னா பொரிக்கடலை, நிலக்கடலை, கொத்தமல்லி தழை இந்த மாதிரி நிறையா இது நம்ம கலந்துக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம சாப்பிட்றதுக்கும் அந்த மாங்காவோட புளிப்பு, அந்த பொரிக்கடலை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செகண்ட் டிஷ் ரெடி ஆயிடுச்சிங்க. கரம் பொரி, தட்டுவடை செட் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம இந்த மிக்ஸை வச்சு 2 ஸ்நாக்ஸ் இன்னைக்கு பண்ணியாச்சு. இப்போ இதையே நம்ம இன்னொரு 3வது டிஷ் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்க. நம்ம அந்த மிக்ஸை வச்சு நைட் டின்னரையும் ரெடி பண்ணிடலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஊத்தாப்பம் நாம் இப்போ பண்ண போகிறோம். இப்போ கல் காஞ்சிருச்சு, நம்ம மாவு எடுத்து ஊற்றிடலாங்க. நம்ம ஊத்தாப்பன்றனால கொஞ்சம் சின்னதாக தாங்க ஊற்றுவோம், அதே சமயம் கொஞ்சம் மொத்தமாக தாங்க ஊற்றுவோம். இப்போ நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மாவை. இது மேலே நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸ் இருக்குதாங்க, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஈவனாக. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கு பண்ண ஒரு மிக்ஸை வச்சு நம்ம நைட் டின்னரையும் ஈஸியாக முடிச்சிடலாங்க. இந்த ஒரு இது பண்ணோம்னா இது வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டும்தாங்க வேக வைக்க போகிறோம். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. இது இப்போ எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஒன்று நாம் மூடி போட்டு மூடிடணுங்க. கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும் வேகிறதுக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சனால கொஞ்சம் லேட் ஆகும். மூடி போட்டு இப்போ மூடிடலாம். நம்ம மூடி போட்டு மூடியாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ நாம் எடுத்து பார்த்துடலாம். எம்மியான வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சிங்க. இதுக்கு நம்ம எந்த ஒரு சைட் டிஷ்மே வேணாங்க, அப்படியே சாப்பிட்றலாம். நம்ம இந்த மிக்ஸில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கனால எந்த ஒரு சைட் டிஷ்மே தேவையில்லைங்க. 3வது டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சிங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ் தட்டுவடை செட்டுங்க, செகண்ட் காரப்பொரி, தேர்டு டின்னருக்கு வெஜிடபிள் ஊத்தாப்பம், 3மே ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.